அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ என்னென்னா, உங்கள் உடம்புல எங்கேயாச்சும் ஒரு வீக்கமோ ஒரு வலியோ இருக்கா? அது சீக்கிரமாக குணமாகணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த ஒரு இஸ்மா மட்டும் நீங்கள் ஓதுனா போதும். யா மூமின், யா மூமின்கிற அந்த இஸ்மை 300 தடவை ஓதணும். எப்படி ஓதணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு பாட்டில்லையோ இல்லை செம்புலையோ ஒரு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு 300 தடவை யா மூமின் அப்படிங்கிறத ஓதி அந்த தண்ணியில் நீங்கள் ஊதி அந்த தண்ணியை நீங்கள் பிஸ்மில்லான்னு சொல்லி குடிச்சிடணும். சரியா? இதுக்கு சரியான நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒழு எடுத்து தொழுதுட்டு நீங்கள் சல்லால இருப்பீங்கள்ல, அப்போ நீங்கள் இதை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன் இது பெஸ்ட்டு அப்படின்னா, நம்ம சும்மா நிற்கிற நேரம் நம்மக்கிட்ட ஒழு இருக்காது. ஏதோ வேலை பண்ணிவிட்டு அப்படியே ஓதுனா அதில் ஒரு திருப்தியும் இருக்காது. அதே நேரம் நீங்கள் ஒழு எடுத்து இதை ஓதும்போது உங்கள் உடம்பு சுத்தமாயிரும். சல்லால இருந்து நீங்கள் இந்த துவாவை செய்யும்போது உங்கள் மனசும் என்ன ஆயிரும்? சுத்தமாயிரும். அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு நீட் ஆயிட்டுங்கிற போது நம்ம இதை ஓதுனா சீக்கிரமாகவே என்ன ஆகும்? உங்களுக்கு எல்லா வீக்கமும் வலிகளும் தீர்ந்து அல்லாஹும் ஷிஃபா ஆக்கி தந்துடுவான். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால தான் இது பெஸ்ட்டே தவிர, கண்டிப்பாக இதை இப்படி தான் ஓதணும் அப்படி கிடையாது. பட் அதை விட இப்படி செஞ்சால் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல், இப்போ நிறைய வீக்கம் இருக்கிறவங்களுக்கு, வலி இருக்கிறவங்களுக்கு ஆயில்மெண்ட் கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டலாக இருந்தால் ஆயில்மெண்ட் கொடுப்பாங்க, வைத்தியராக இருந்தால் தைலம் கொடுப்பாங்க. இதெல்லாம் போக சிலவங்க ரெண்டுக்குமே போகாமலேயே வீட்டில் இருக்கக்கூடிய சிவப்பு தைலம்னு சொல்லுவாங்க, ரத்தக்கட்டுக்கு போடக்கூடியது, அப்புறம் காய்கறி மேனி, கோடாலி தைலம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கு ஒவ்வொரு எண்ணெய் செட் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன செய்யலாம்? ஓதி ஊதலாம். ஆனால் அதில் ஓதும்போது வெறும் 100 தடவை ஓதுனா போதும். யா மூமின் அப்படிங்கிற அந்த இஸ்மை தண்ணியில் நீங்கள் ஓதி குடிக்கும்போது தான் 300 தடவை. அதே நேரம் உங்களுக்கு தரக்கூடிய வலி நிவாரணி மருந்து இருக்குல்ல, அதில் ஓதி ஊதுறதா இருந்தால் 100 தடவை போதும். 100 தடவை ஓதி ஊதிட்டு நீங்கள் என்ன செய்யணும்? அந்த எண்ணெயோ ஆயில்மெண்ட்டையோ தாராளமாக பயன்படுத்தலாம். சரியா? சரி, இனி இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான நேரம் எப்போ அப்படின்னா, நமக்கு நைட்டு தான். இஷா தொழுது முடித்த உடனே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜீரணிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ரெஸ்ட் எடுப்போம். கரெக்டாக? அந்த டைமில் நீங்கள் உட்காந்துருக்கிற அந்த டைமில் நீங்கள் எங்கே படுப்பீங்களோ டைரெக்டாக அங்கேயே உட்காந்து நீங்கள் அந்த எண்ணெயில் அதை ஓதிட்டு, நான் சொன்ன அந்த மூமின் அப்படிங்கிற அந்த இஸ்மா 100 தடவை மட்டும் ஓதிட்டு, அந்த எண்ணெயும் ஆயில்மெண்ட்டையும் உங்கள் காலில் கையில் எங்கே வீக்கம் இருக்கோ, உங்களுக்கு எங்கே வலி இருக்கோ அங்கே நீங்கள் தடவணும். இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, காலில் வீக்கம் வலி இருக்கிறவங்க எண்ணெயை தடவிட்டு திருப்பி வேலை செய்யவோ நடக்கவோ கூடாது. கையிலையும் அதே போல் தான். கையில் இருந்தால் நமக்கு வழுக்கவா போகுதுன்னு சொல்லிட்டு கையிலையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹுக்கிட்ட, அல்லாஹுவே உன்னுடைய இஸ்மை கொண்டு தான் நான் இதை ஊதி என்ன செஞ்சுருக்கேன்? அந்த எண்ணெயை தடவி இருக்கேன். சீக்கிரமாகவே நீ எனக்கு இந்த வீக்கத்திலிருந்தும் இந்த வலியிலேருந்து எனக்கு என்ன செய்யணும்? நீ ஷிஃபா கொடுக்கணும் அல்லாஹ், குணம் கொடுக்கணும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி மனசார துவா செய்துட்டு அப்படியே நீங்கள் படுத்துருங்க. நானும் உங்களுடைய வலி வேதனை எல்லாம் குறையிறதுக்கு துவா செய்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.